ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்த்டே ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி நம்மளோட மொபைலில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரியான பர்த்டே ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, இதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம இதை பற்றியான ஃபுல் டுட்டோரியல் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 2 ஃப்ரேம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி நம்மளோட ஃபோட்டோவை எப்படி வச்சு எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷனோட ஆப் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வேண்டாதவங்க டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ கீழே இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை டேரெக்டாக இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். இந்த பேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோ ஃப்ரேம் 1, 2ன்னு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமை சூஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண அப்புறம் அடுத்த இந்த ஃப்ரேம் தான் வேணுமா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பேஜ். இந்த ஃப்ரேம் வேணுன்னா இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க, அல்லது இன்னொரு ஃப்ரேம் இருக்கும் அதுக்கு வேணுன்னா அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன். கியூஆர் கோடு மூலியமாகவும் அந்த ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபோட்டோ ஃப்ரேம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக அலைட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இம்போர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கண்டினியூ டு டைம் லைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் வந்துடும். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கிற என்னோடய ஃபோட்டோவுக்கு பதிலாக உங்களோட ஃபோட்டோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது மேலே ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உள்ள ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணுறேன். சைடில் கொடுத்துருக்கான் பாருங்கள், என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் டைம் லைன். இதை லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த ஃபோட்டோவோட ஃப்ரேம் இருக்கும், இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கலர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதில் ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோவோட ஃப்ரேம் வந்துடும். நீங்கள் இதில் எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய ஃபோட்டோவை அதுக்கு பதிலாக இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் அதில் கரெக்டாக இல்லைன்னா இந்த ஃபோட்டோவை மட்டும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதை அப்படி நல்லா மூவ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோவும் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் உள்ள ஃபோட்டோவை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா அதுவும் அதே மாதிரி தான். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் உள்ள ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கலர் ஃபில் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்டு ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அந்த ஃபோட்டோவை நல்லா கரெக்டாக கரெக்டாக அதுக்கேற்ற செட் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க.
நேம் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்னா இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நேம் சேஞ்ச் பண்ணுமோ அந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட பர்த்டே எந்த மாதத்தில் வருதோ அதோட காலண்டரோட லிங்க்கும் நம்மளோட டெலிகிராமில் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி அந்த காலண்டரை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த காலண்டரை எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த காலண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேம் தான், ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த காலண்டர் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேம் ப்ராசஸ் தான். அந்த காலண்டரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டேட் எந்த இந்த ஹார்ட் வைக்கணுமோ, நம்மளோட டேட் வந்து எந்த தேதியோ அந்த இடத்துல இந்த ஹார்ட்டை எப்படி மூவ் பண்ணி வைக்கணும்னா அந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எந்த டேட்டில் வைக்கணுமோ கரெக்டாக இந்த மாதிரி 2ஆம் தேதினா கரெக்டாக இந்த 2ஆம் தேதியில் கரெக்டாக கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேமை கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃப்ரேமை இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக நம்ம நல்லா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.